சூமில் இருக்க வச்சு கொள்றேன். நான் இந்த இடத்துக்கு கிட்ட போகணும். குறிப்பாக வந்து அப்படி ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட இவனோட கொஞ்சம் எப்படி நினைச்சாலே வைத்தியம் முடியுதம்மா. வாத மலைக்கு நடந்து வர்றது வந்து அந்த அனுபவம் நீங்களும் கண்டிப்பாக வந்து பெறணும். என்ன கட்டாயம் கட்டாயம் பெறணும். வராமலும் இருக்கக்கூடாது, வந்து விட்டு திரும்ப வரணும் இருக்கக்கூடாது. பெரிய ஆளோட நாங்கள் வந்து சிம்பிளா வந்தீங்க வேண்டு பாதுகாப்பு படையோட வர வேண்டிய ஆக நாங்கள் இப்படி சிம்பிளா வந்து சிரச டிவி சம்பந்தமான இந்த மலையில வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அனந்தத்துக்கு மத்தியில் நாங்கள் வந்து சிவனொளி பாதமலைக்கு போகின்றோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன பொறுத்தவரை ஆரம்பத்தில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சிவனொளி பாதமலைன்றது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நான் வந்து ஓகே சிவனொளி பாதமலை இலங்கையில் இருக்குன்றது தெரிய வந்தது. அப்படி யாருக்கு அது அந்த ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக புரிஞ்சு கொள்ள வேணாம். நான் அப்படி தான் நினைச்சேன். நான் இது வந்து சப்ரகுமா மத்திய மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த மலை 2243 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரமான ஒரு மலை. அப்போ பாருங்கள் 2.5 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் இப்போ நடந்து போக போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம் 10 மணிக்கு நாங்கள் ஏற போகின்றோம். ஏறும்போது வந்து மற்ற நிறைய விடயங்களை வந்து பேசிக்கொள்கின்றோம். அதே மாதிரி கடல் மட்டத்தில் இருந்து 7350 அடி உயரத்தில் வந்து இந்த சிவனொளி பாதமலை வந்து அமைஞ்சிருக்கின்றது. அதோட மூவின மக்களும் வந்து இந்த இடத்த வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்க. அதோட முக்கியமாக வந்து அதிகாலையில் எழும்பக்கூடிய அதாவது சூரியன் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நிறைய பேர் போகிறவங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த மெயிலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். மழை நோம்பில் வந்து துமிச்சு கொண்டிருக்குது. கடைகள் எல்லாமே வந்து திறந்திருக்குது. அப்போ நாங்கள் இந்த வழியால் அப்படியே போகின்றோம். போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு இதுவும் வந்து எப்படி சொல்கிறேன், இந்த நேரத்தில் வந்து போகிறது வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணம் தான். அப்போ இந்த இடத்துல வந்து போகக்கூடிய அந்த சிவனொளி பாதமலைக்கு போகக்கூடியவர்களுக்கு அவங்க வந்து வாங்கிட்டு போகக்கூடிய அந்த ஸ்வீட்டர் அந்த கெப் அதெல்லாம் வந்து விற்று கொண்டிருக்காங்க. அதோட ஸ்வீட் ஐட்டம்ஸ் அப்படியான இதெல்லாம் வந்து விற்று கொண்டிருக்காங்க. இது வந்து சிவனொளி பாதமலைக்கு ஏறுறதுக்கு நுழையக்கூடிய ஒரு நுழைவாயில். சரி, நாம் அப்படியே போகலாம். பார்ப்போம் என்ன பொருட்கள் வாங்குறண்டாலும் வரும்போது வாங்கி எடுப்போம். போகிறதுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய ஒரு பதாதை ஒன்று அந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து போகணும். 2.5 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். மழை வந்து நம்மளாம் துமிச்சு கொண்டு இருக்குது. இந்த கூட பிடிச்சா நடந்து போய் கொண்டிருக்கோம். யாரையுமே வந்து காணலை. எங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து போய்கொண்டிருக்குது. அப்படியே நடப்போம். மேலே ஒரு முதலாவதாக நாங்கள் இந்த சிவனொளி பாதமலைக்கு போகின்றோம். இப்போ இதுவரைக்கும் நீங்களும் சிவனொளி பாதமலைக்கு வராத நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோனூடாக ஒரு வந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ கதிர்காம ஏழுமலைக்கு வந்து நிறைய பேர் ஏறிப்பீங்க. அந்த ஏழுமலையை போல 3 மடங்கு கிட்ட அதிகம். அவ்வளோ ஒரு உயரமான இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க, நாங்கள் இந்த உள்ள ஏற போகின்றோம். இந்த போகிற வழியிலே வந்து ஒரு பதாதை என்று போட்டிருக்காங்க. கௌதம புத்த பகவானின் ஸ்ரீ பாதஸ்தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்முடைய தமிழ் ஹிந்து நபர்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து சிவனுடைய பாதம் அப்படி இருக்கிறது சிவண்ட பாதம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிடுறவங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய ஈசஸ் என்னுடைய பாதம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து அதை பார்க்குறதுக்காக வேண்டி ஏறுறவங்க. மூவின மதங்களுமே வந்து இந்த இடத்துக்கு வருகை தருவாங்க. எங்களோட ஒரு அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க. இருட்டில் வந்து தெரியுமான்னு தெரியல. சிங்கள சகோதர மொழி பேசக்கூடிய அண்ணா சிரச டிவியில் வந்து ஒர்க் பண்ணுறார். அப்போ தெரியும் தானே, சிரச டிவின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஊடகம் தான். இந்த அண்ணா தான். ஹாய் ஹாய். அப்போ அண்ணா அடுத்து நம்முடைய கஜுதரன் அப்படி எல்லாருமே வந்து நாங்கள் நடந்து வரோம். தம்பி வந்தவர் அவர் வந்து நான் நிற்க போகிறான்னு சொல்லி நிற்கார். அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்களுக்கும் சரியில்லை தான். ஆனால் எவ்வளவு கஷ்டமாதாலும் வந்து நாங்கள் வந்து திடீர்னு முடிவு தான் போயே ஆகணும். ஏன்னா ரெண்டு எடுத்துகிட்டு அப்படி வந்தது தான். திருப்பி ஒரு சான்ஸ் இல்லை அதான் கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். நாங்கள் இங்கே வந்திருந்தோம், போய்கொண்டிருக்கோம். அப்போ அண்ணா வந்து இந்த சிரச டிவி சம்பந்தமான ரிப்போர்ட் வழங்குறதுக்காக அப்படி வந்து கொண்டிருக்கார். அவர் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அதை நாங்கள் 3 பேருமே பேசிக்கொண்டு சந்தோஷமாக போய் கொண்டிருக்கோம். யாத்திரையை தொடரும்.
அண்ணா வந்து புத்தகமான பார்க்கறதுக்கு வராரு, நாங்கள் சிவபெருமான பார்க்கறதுக்கு வரோம். இன்னொரு நாள் வந்துருந்தாலும் நல்லா இருந்தீங்க. ஓகே, அப்படியே போகலாம். இப்போவே கண்ணை காட்டுது. ஒரு மாதிரி நாங்கள் இந்தா ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். அண்ணாவால் இயலாது, என்ன சின்ன அவங்களையும் கூட்டிகிட்டு போதானே வேணும். இடையில இருந்து கோப்பி ஒன்று குடிக்க மாட்டார் அண்ணா, இல்லைடா இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம்ண்டு அப்படி கூட்டி வந்து கொண்டு இருக்கோம். என்னடா இங்கே வந்து அந்த இடையிடையே கடைகள் இருக்குது. அடுத்தது பல்பும் வந்து போட்டிருக்காங்க. இந்த அப்படியே போய்கொண்டிருக்கோம். ஆனால் சரியான ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் போகிறோம். நாங்கள் 3 பேர் இருந்தால் இப்போதைக்கு போய்கொண்டிருக்கோம். ஆப்பா, இப்போ மழை தூருது. அந்த நடந்து வந்ததில் சரியான மாதிரி இப்போ வேறுக்குது. வாங்கண்ணா. ஐ ஓகே ஓகே ஓ கம் கம். ஐ ஓகே. ஏன்பா சரி, உண்மையிலே இது ஒரு அட்வென்ச்சர் பயணம் தான். ஏன்னா இரவு நேரத்தில் மழை வர பெய்யுது. இங்கே பாருங்க, இதான் வந்து நாங்கள் இந்த போய்கொண்டிருக்கிற பாதைகள். இரவு நேரத்தில் எந்தளவு விளங்குமென்று தெரியலை. மேலே போயிட்டு அங்கே இருந்த விடயங்களை நான் காட்டிட்டு வரும்போது எங்களால் முடிஞ்சதை பகல் வேலையில் காட்டுறேன். அது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பகலில் வந்தோடையே தெரியும். இந்த பாருங்க, இரவு நேரத்துலையும் அந்த அளவு அதிகமானவர் இல்லாட்டியும் ஒரு சிலவங்க போயிட்டு வந்து ஒன்றா இருக்காங்க. வேறு அந்த அண்ணா வந்து ஒன்று இருக்கார், 7 ஆளாலே. ஆமாம், இது கொஞ்சம் சமதரமாக இருக்குது. நிறைய இடத்த ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குது, 7 மலமாக இல்லை. ஓகே ஓகே சரி. இந்த பக்கம் கடண்டு வருது. என்ன பிளேண்டி எதுவும் குடிச்சிட்டு போவியா? அண்ணா வந்து காப்பி குடிக்கணுமான்னு சொல்கிறாரு. நம்ம ஓகே பாவம், ஏலா பாவம். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போக முடியும். என்ன ஐயோ, கடை க்ளோஸ் அண்ணா, ஷாப் க்ளோஸ். மேலே அந்த சிவனொளி பாதமலை போக வந்தவங்க நிறைய பேர் இருந்தால் இதுக்குள்ளே வந்து நிற்காங்க. நிறைய பேர் நிற்காங்க 2 ஓய்வு எடுத்து போகிறதுக்கு. எனக்கு ஓகேண்ணா, போம் வாங்க போ வாங்க. கம் கம். அண்ணா இல்லையில அண்ணா விட மாட்டேன்னாங்க எங்களோட சேர்ந்தா. ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து இந்த பாலம் எல்லாம் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல கட்டிடம் கட்டிருக்காங்க ஏறி போகும்போது. முன்னுக்கு படிய பார்க்காம கீழே பார்த்து ஏறணுமெண்டா, ஏறலாம். முன்னுக்கு மேலே பார்த்தோமோ ஐயையோ இவ்வளவு தூரம் ஏறணுமான்ட்டு பாய்ந்து போயிடுவோம். இங்கே பாருங்க. ஆமாம், ஆனால் உண்மையிலே இந்த நிலைமையில் ஒரு சிலாக்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம். பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இப்போ நடந்த அனர்த்தத்திலிருந்து மீண்டு வரணும், அதுக்காக நாங்கள் இறைவனை வந்து பிரார்த்திக்கிறதுக்காக வேண்டி போகிறோம்னு சொன்னாங்க. உண்மையிலே மூவினா மக்களும் ஒற்றுமையாக இப்படியான இடங்களுக்கு வாடுறது உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, எப்படி குத்தம் இருக்கணும் இந்த படி. வீடியோவில் எந்த அளவு விளங்குமென்னு தெரியல, அவ்வளவு சரி வரைக்குது. அப்பா இதுவான் இந்த 2 வழி பாதை இருக்குது. இப்போ கடும் க்ரௌட் ஆகுதுன்னா இந்த இதாலையும் போகலாம், இதாலையும் போகலாம். ஒரு வழி தான் கொஞ்சம் அப்படி க்ரௌடை குறைக்கிறதுக்காக வேண்டி. இதே வந்து நம்ம இந்த முக்கியமான நாடுகளில் வந்தோம்னா கடும் க்ரௌட் அதிகம். இப்போ சாதாரணமான நேரங்கள் தானே, அதில் கொஞ்சம் ஆட்கள் குறைவு. எப்படி இருக்கேன். ஓகே, வாங்கண்ணா வாங்கண்ணா. இந்த அண்ணா இந்த வராது பார்த்தீங்களா, எவ்வளோ குத்து நினைக்கிட்டு. வாங்கண்ணா வாங்கண்ணா, கம் கம். கொஞ்சம் தூரம்தான். பயமாக இருக்கு எனக்கு. அண்ணா கொண்டு விழுந்துருவார் வந்து சில வேலையில்.
தலை சுற்றி வந்தாலும். நான் அண்ணா பக்கத்தில் நான் வந்து கொண்டிருக்கேன். நான் முன்னுக்கு நம்மளோட நண்பன் போய் கொண்டிருக்கான். வாங்கண்ணா வாங்கண்ணா. ஓகே. அந்த அண்ணாட்ட நம்மளோட மச்சினன் சொல்கிறாரு, தவா சுட்டாக் தியனவா வரீங்கன்னு சொல்கிறாரு. இவர் முன்னுக்கு முதல் வந்தாலுமாய் அவருக்கு இடம் தெரியும் சொல்கிறாரு. அந்த அண்ணா 2000 வராரு, அவருக்கு தெரியும் வேணும் எவ்வளோ தூரம் நடக்கணும். இவர் சொல்கிறாரு அண்ணா நடக்காரு இல்லைன்னு அவர்கிட்ட சந்தோஷத்துக்கு என்னாலும் கொஞ்சம் சொல்கிறேன். அதுதான் வரட்டு வந்து அதனால சிரிப்பாரு, டே நீங்கள் முதலாவது வாரியல் எனக்கு இடம் தெரியும்டா. நாலு ஏழா ஆஜுமே அவடத்த ஒரு பிளேட் குடிக்க காஃபி குடிப்பேன் எல்லாமே காஃபி குடிச்சிருக்கலாம். நான் பார்த்தேன் 5 அளவுக்கு வந்து குடிக்கலான் விட்டு என்ன செய்கிறேன். வரட்டும் புத்த வருமான பார்க்கண்டா வரட்டும் நடக்கு இல்ல ஜோக் இல்ல. அவர் புத்த வருமானம் பார்க்க வர்றாரு, நம்ம சிவ வருமானம் பார்க்க போறோம். ஏலா அப்பா நாவலே என்னண்ணா இருக்க போறீங்களா? ஏலா இருக்கட்டும் கொஞ்சம் நிற்போம். எங்களுக்கு ஓகே, நாங்கள் நடந்து போவோம் மெதுவாண்டானே. நம்மளோட வந்துட்டாரு, அவரையும் கூட்டிட்டு சுட்டாக்தியானோ மேலே ஒவ்வொரு இடங்களுக்கு அந்த போகும்போது ஒவ்வொரு அனுபவமாக இருக்குது. ஆனால் இந்த டைமில் நாங்கள் வந்தது எங்களுக்கு சரியான மாதிரி ஒரு அனுபவம். ஏனெண்டா நிறைய பேர் தெரியும், இப்போ வந்து இயற்கையான இடம்பெற்று மண் சரிவு அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் ஓடி திரிஞ்சு அப்போ சரி நாங்கள் இங்கே வந்து நிற்கக்குள்ள ஒரு இல்லையாவிலே பக்கத்தில் தானே அதையும் பார்ப்போம் அப்படி ஓடி வந்தேன். ஏம்மா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுது. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே சரி, இந்த படி கட்டல பாருங்களேன். இதில் பார்த்தா அப்படி இப்போ ஏழுமலை மாதிரி வாகனங்கள்லையும் போயிடாது, ஒன்லி நடந்து தான். அப்போ அந்த இளமை இருக்கும்போதே நடந்து வந்துடணும். கொஞ்சம் வயசு போனதுக்கு பிறகு நம்ம நாளைக்கு ஒரு 2 பிறகு வரலான்ட்டு நினைச்சு தெரிந்தமோ நம்மளுக்கு இதை நடக்க முடியாது. கதிராமன் பார்க்க அதுதான். அப்போ இந்த வயசில் அந்த துடினம் இருக்கும்போதே அதை செஞ்சிடணும். இனிமேல் பாட்டு இந்த சிவனொளி பாதமலையை பற்றி யாரும் கதைச்சானுங்களா? அப்போ நாங்கள் அதுக்கு இதை கதைப்போம். ஏன்னா நாங்களும் மந்திக்கும் தானே, எங்களுக்கு தெரியும். அண்ணாவிலையில் அண்ணா வந்து எங்களுக்கு கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்காரு, தம்பி இதே கொண்ட ஆமா யாமு அது ஐயா காட்டுறேண்ணா. ஆனால் இடையே கடையில் இருக்குது ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி. இந்த கொஞ்சம் தம்பியாக்கலாம் ரெஸ்ட் எடுத்து கொடுங்க. ஏலா നിങ്ങൾ ഹരിയത് அண்ணா நாங்கள் படுக்க போயிட்டோம். அண்ணா போயாகி நம்ம முகத்து Dilan, okay, nice name. Seriously TV reporter. Very tired. And ஒரு plane டிவோட் வருது. மேலே ஒரு மறக்க முடியாத அனுபவம். சிவபெருமானை பார்க்கறதுக்காக வேண்டி இவ்வளோ ஒரு அட்வென்ச்சர் பயணம் எடுப்பேன். நாங்கள் உண்மையிலே கனவுகளோடு நினைச்சு பார்க்கல. ஓகே, சாதாரணமாக கொஞ்சம் தூரம் இருக்குது, நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து உண்மையிலேலா
ஆனால் இது ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் தான் லைஃப்பில். ஓகே, என்னதான் ஃபோட்டோ பிடிக்கிங்க? ஃபோட்டோ பிடிக்கிங்க? இது நம்ம ஃப்ரெண்டோட ஆள் சொன்னேன், சாவையில் லைட் தெரியாதா, நம்ம ஃபோன் வச்சு அடிச்சு போகணுமாண்டு. அவங்களுக்கு படிச்சு காட்டுற ரோட்டு உள்ள லைட் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறது. அதுதான் அங்கே பாருங்க, அந்த வந்து கொண்டு இருக்காங்க ஆக்கள். அப்படி பிளேண்டே குடிச்சிது கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்துட்டோம். மேலே சரியான மாதிரி டிஃபிகல்ட்டான ஒரு பயணம், முடியலை அப்பா. சரி, இந்த பக்கம் அப்படியே குத்தன்னு இருக்குது. நாங்கள் நினைச்சலாம் சாதாரணமாக ஒரு அளவு இருக்குமெண்டு, கடுமையாக வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாதை எல்லாமே ஓகே, நல்லா இருக்குது. எல்லா இடமும் கான்கிரீட் போட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் அடிச்சிருக்காங்க, அது நல்லா இருக்குது. உடைஞ்ச மாதிரி அப்படிலாம் இல்லை, ஆனால் சரியான மாதிரி தூரம். ஆமாம், பாருங்க இந்த மலைக்குள்ளேயும் இப்போ ஏறி இதே டைம் இறங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன டைமுக்கு ஏறிப்பாங்கட்டு பாருங்க, ஈவினிங் போல் ஏறிப்பாங்க, சூரியன் மறைகிறத பார்த்துருப்பாங்க. வந்து கொண்டிருக்காங்க. நம்மளோட வந்து அந்த அண்ணாவும் நம்முடைய நண்பனும் வந்தா வந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாண்டு நினைக்கிறேன், இந்த தொங்கல் லைட் பத்து அதால் வாராங்க. நானும் தான் இதால் அப்படி ஏறி இந்த அவ்வளோ தூரம் வந்து நிற்கேன். எப்படியும் அவங்களுக்கு ஒரு 100 மீட்டர்கிட்ட கேப் இருக்குது அவங்களுக்கு, எனக்குமான டிஸ்டன்ஸ். இந்த அப்படியே போகணும், இந்த மேலே அப்படி தான் இருக்குது படி. செம்ம கஷ்டமாக இருக்குது. மேலே வயசானர்கள் சிறுவர்கள் எல்லாம் பாடுறது என்னை பொறுத்தவரை சாத்தியப்படாத ஒரு விஷயம்தான். ஆமாம், மழை வேறு பெய்து கொண்டிருக்குது. இன்னுமே காணல ஆக்கல. அந்த வாராங்க, நம்மளை தெரியுது என்ன இப்போ தான் அந்த வாராங்க நின்று கூட்டிட்டு போவோம். நம்ம நடந்து போனால் அவங்க நடந்து வருவாங்க, பார்த்து பார்த்து நின்றா நின்றுவாங்க. அண்ணா வந்து கடைக்குள்ளே இருக்கிறது பிளான் போடுறாரு. அவனு நண்பன் போட்டு கூப்பிட்டு நிற்காரு விளையாடகு. ஏண்டா கடைக்குள்ளே தான் எடுத்தவங்க, அவர் கையை காட்டி ஓடுறாரு. மேலே நின்ற பக்கத்தில் நிற்காங்க, வாங்க போவோம் வாங்க போவேண்டு. நான் இந்த அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் நிற்கேன் பார்த்தீங்களா. சரியான மாதிரி மழை பெய்யுது, உடம்பெல்லாம் ஏலா. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஏறித்து வாடுறது அது ஒரு விதமாக இருக்கும். இப்போ இந்த அனர்த்தத்துக்குள்ளே எல்லா இடமும் திரிஞ்சு அடிபட்டு நித்திர தூக்கம் இல்லாமல் ஏறுன்றது உங்களுக்கு எந்த அளவு விளங்கும் எனக்குண்டா தெரியல. உடம்புல எந்த விதமான சத்துமே இல்லை. அதான் எப்படி ஏறி இறங்குறேன்ட்டு தெரியாமல் இருக்குது, அப்படி இருக்குது. இன்னொரு நாள் ஃப்ரீயான டைம் பார்த்து வந்திக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேலே முடியல, மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் எப்படியா தூங்கணும். அப்படியே கட்டடத்துக்குள்ளேயாவது தூங்கி எழும்பித்தான் இனி அடுத்த வேலை ஆகணும். வேறு அந்த அண்ணா வேலையே இல்லப்பா. ரெண்டு தரம் அந்த அண்ணா அப்படியே ஏலா. அந்த அண்ணாட பேக்கு வந்து எப்படியும் வரும் 3 கிலோ 4 கிலோ மட்டும் இருக்குது. அந்த பேக்கை இப்போ கொடுத்துருந்தா பேக்கு பெண்டு கையில் இருக்குது. வாங்கண்ணா வாங்கண்ணா, பார்த்தல என்னன்னு சொல்லி அவர்த்த கூப்பிட்டேன். அண்ணா இருப்பாரு. நான் என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்கேன்னு சொல்லி அண்ணா கூட்டிட்டு வாரேன். நம்மளால ஏலாம் இருக்கு தெரியுமா, அவரு வந்துட்டாரு. அதுதான் வாங்கண்ணா போ. என்ன செய்யற அம்மா. இதில் வந்து அந்த நேர்த்தி கடன் மாதிரி அந்த இடத்த வந்து பூசாரி நிற்பாங்க.
அப்போ அதை வந்து அந்த நூலெல்லாம் கட்டியிருந்தா இழுத்து போயிருக்காங்க பாருங்க இந்த ஒரு இடத்துல. வேறு இந்த இடத்துல ஒரு இடம் நம்ம தரையான இடம் மாதிரி இருக்குது. பாய் எல்லாமே உலருது, கதைக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 3 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மலையில் ஏறுறதுல நிறைய பௌத்த சிலை உண்டு. இந்த இடத்துல பூஜை செய்வாங்களாம். ஃபஸ்ட் டைம் ஏறுறாக்கள் அதில் வந்து அந்த காசு கொடுத்து அந்த நூலெல்லாம் கட்டி விடுவாங்க. இந்த நேர்த்தி கடன் மாயெல்லாம் வந்து நிறைய இந்த இதெல்லாம் வந்து மூலிகை மாயெல்லாம் இருக்குது. இது வந்து சிங்கள. இப்பொழுது நேரம் சரியாக எத்தனை மணி? நேரத்தினை வழங்க முடியுமா? விழாவுக்கு அது 12 மணி. 10 மணிக்கு ஆரம்பிச்சு நம்மனே 10 மணி தானே. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணினே பாருங்க. அப்போ இளைஞர்கள் எங்களாலே முடியல. எங்கிட்ட வந்து முக்கியமான கதையை சொல்லணும். நாங்கள் இப்படி இந்த சிவனொளிபாத மலைக்கு போகிறோம்னு சொல்லும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே நுவரெலியாவில் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள கூப்பிட்டுருந்தோம், வாங்கல சிவனொளிபாத மலைக்கு போவோம், நீங்கள் எத்தனை பேர் போய்க்கணும், நான் ஒரு நான் நம்பி போய்க்கிறேன். நாங்கள் கூப்பிட்டு உடனே அவங்க நிறைய அப்படியே முடிச்சின மாதிரி பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்க இப்போ தான் மலங்க எங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எப்படி வழி என்று தேடிக்கொண்டு இருந்தாங்கண்டு இப்படி இங்கே வாரத்துக்கு. என்னென்னு சொன்னால் அவங்க திரும்ப ஒரு கதையை சொன்னாங்க, சிவனொளிபாத மலைக்கு ஒரு தரமும் போகாமல் இருக்கிறவனு முட்டாள், ஒரு தரம் போயிட்டு அதுக்கு மிச்சமாக போகிறவனு முட்டாள்ன்றாங்க. உண்மையாக இந்த இதை வந்து நான் எப்படி நீங்கள் புள்ளையா நினைக்க வேணாம், வந்தா பழங்குமா உங்களுக்கு நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்ண்டு. அண்ணா சிரிக்கார், அண்ணாவுக்கு என்னென்று கைக்கு 2 விலங்கு இல்லை. போமே இந்த வர நூலில் அப்படி கட்டிக்காங்க. இதில் வந்து போலீஸ் நிலையம் இருக்குது. இது வந்து 3வது போலீஸ் நிலையம் என்ன. அப்போ போலீஸ் நிலையம் வந்து இருக்குது மேலே மலை உச்சியில் அங்கே ஆங்காங்கே. என்னதுக்காக வச்சுக்காங்கன்னா இப்போ பகுடி வகைன்றது இந்த சண்டை கண்ட வருமானா இப்போ போலீஸ்மார் வந்து கீழே இருந்து வரல, இந்த சண்டை முடிஞ்சு அவங்க வந்து டெத்து மாறலாம் சமாதானமாகலாம் விளங்கானு. அப்போ அதனால் ஆங்காங்கே 3 இடத்த வந்து போலீஸ் நிலையம் இருக்குது. இது வந்து இடைக்காட்டு பகான என்கின்ற போலீஸ் நிலையம். பாருங்கள் இவ்வளோ மலை உச்சியில் இருக்குண்டு. அப்படியே போகலாம். என்னென்னு சொன்னால் இப்போ தாந்தா மாதிரி வாகனங்களில் வர முடியாது, ஒன்லி வாக்கிங் தான், நடந்து தான் வரணும். செம்மையா குளிருது. ஆமாம் கொஞ்சம் தூரம் போனால் வந்துட்டோம் போல கிடக்குது, சந்தோஷமாக இருக்குது. எந்த பக்கம் அந்த வித்தியாசம் அந்த கட்டுகள் கட்டிக்காங்க. இரவில் வரங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரீச் ஆயிடுவோம். செம்மையாக காற்றடிக்குது. அடுத்த கடையில் இருக்காங்க அண்ணாக்கள். அண்ணாட வேண்டுகளுக்கு அடுத்த கடையில் இருக்கோம். கோபி வேணுமா டீ வேணுமாட்டாங்க. அண்ணா இதை கொண்டு போய் வேணான்னு இருந்தேன். நம்முடைய மச்சினனும் அடுத்த அண்ணாங்க வந்து கோபி குடிக்க போகிறாங்க. சிங்கள பாடல் ஒன்று போய் கொண்டிருக்கின்றது. நான் வந்து மலைக்கு ஜோக்கி குடிக்க போகிறேன். நடந்து வந்த சரியான மாதிரி டேடாக இருக்கு. நியூடல் ஜோக்கெட் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கின்ற மாதிரி தான். யாரு நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க. அந்த பக்கமாக தங்கச்சாக்கள் நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்காங்க. அண்ணா வந்து அந்த சிரசு டிவியில் வேலை செய்த அந்த வீடியோ காட்டப்படுறாங்க. யூ அண்ணா மேரிட், யூ லை told me. No. அண்ணா வந்து சிங்கிள் சொன்னவர். அந்த அக்காவோட போட்டோ எல்லாம் இருக்கு அந்த ஆபீஸ். ஓகே. சிரசு டிவி ஆபீஸ். Your voice over watch me. இங்கிலீஷ் பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க உறவுகளே. அனுரகுமார் திசாநாயக நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடன் நான் வந்து லிங்க் வாதிலா எவ்வளோ பெரிய ஆளோட நாங்கள் வந்து சிம்பிளா வந்தீங்க வேண்டு பாதுகாப்பு படையோட வர வேண்டிய ஆக நாங்கள் இப்படி சிம்பிளா வந்து நிற்கும். எங்களுக்கான பாதுகாப்பு உடனே வந்து இந்த சொக்கரில் வந்து அனுப்புங்க ஹெலிகாப்டர்ல. அந்த பெய்த மழை தண்ணி வந்து மேலே இருந்து படியால் சரியான மாதிரி வருது. இந்த சந்தையில் வேகம் உங்களுக்கு எப்படி விளங்குன்னு தெரியல வீடியோவில். வேகம் போகுது. அப்போ அந்த கீழே பார்த்தா தலைச்சிக்கிற மாதிரி அவ்வளோ உயரம் பகல் காட்டுற மாதிரிங்க.
வந்தா வார அண்ணா ஆமாம் எப்படி ஒன்றும் தெரியல சரி எப்படி குத்தனை மேலே இருந்து தண்ணி சலண்டு வந்து கொண்டு எரி எப்படி வரும் பார்த்தீங்களா வந்து கொண்டிருக்கேன் நம்ம ஆக்கள் ஐயோ இந்த வராங்க உண்மைக்குமே முடியல நான் அந்த லைட் வந்து ஓட்டிக்காங்க எப்படி வியூ பகலில் பாருங்க செம்மையா இருக்கு காட்டுறோம் வாங்க வாங்க How do you feel? This time, how do you feel? You don't help me. Happy, too much happy. Yeah, this is a nice movement, life. இந்த கட்டடம் எல்லாம் தெரியுது தொங்கல்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வேறு தான் தெரியும் ஆமாம் என்ன மேண்டு தெரியல மேலே என்ன தெரியும் நம்மளை வந்தால் கீழே வரந்து கொண்டிருக்காங்க ஒரு ஆள் இந்த இடத்துல வராரு அண்ணா வந்து அந்த அதுக்கு கீழே வராரு ஏழுமலை என்ன ஏழுமலை சிவனொளி பாத மலை ஏறி பாருங்க ஏழுமலையினுடைய ஒரு 5-6 மடங்கு அப்படி வரும் இப்போ இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இத்தனை மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரம் இத்தனை அடி கடல் மட்டத்திலேருந்து உயரம் உண்டு அது வந்து இப்போ நேராக பார்க்கக்குள்ள அது இப்போ நடந்து நம்ம மலையை சுற்றி வரக்குள்ள வந்து அது கிலோமீட்டரில் கூட வரும் அப்போ அந்த இடத்துல அந்த கடைக்காரன் அந்த அண்ணாங்கிட்ட எல்லாம் வந்து கேட்கக்குள்ள கூறியிருந்தாங்க எப்படியும் 7 கிலோமீட்டரு கூட வரும் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக நம்ம 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்டா நேர் ரோட்டுண்டா நடந்து போகலாம் இப்போ செங்குத்தா ஏறுன்னு சொன்னால் எப்படி இருக்க மாட்டேன் யோசிச்சு பாருங்க ஆப்பா மேலே ஏறி எஞ்சி வந்து கொண்டிருக்காங்க மேலே ஏறினா தெரியும் வந்துட்டோமா இல்லை வரலையாண்டு ஆமா ஆனால் உண்மையிலே இந்த சிவனொளி பாத மலைக்கு இப்போ வரணும் ஏறணும் பார்க்கணும்னு நினைக்கிறார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே வந்துடுங்க ஒரு 30 வயசுக்குள்ளே ஏறார்கள் ஏறிடுங்க அதுக்கு பிறகுன்றது என்ன பொறுத்தல சாத்தியம் இல்லை உண்டு இதெல்லாம் வந்து பகல் நேரத்தில் அப்படியே காட்டுறேன் அப்படி முதல்ல நம்ம ஏறி போவோம் இந்த மாவுள் பதிச்சுங்க மாவுள் மாதிரி கல் தான் அது இந்த ஒரு மாதிரியா வந்துட்டோம் இங்கே பாருங்க இந்த மலையில் வந்து சிங்கள எழுத்தால் வந்து எழுதியிருக்குது என்ன எழுத்துன்னு தெரியல ஃபுல்லாக வந்து சிங்கள எழுத்து இருக்குதுண்டா எல்லாமே சிங்கள எழுத்துகள் பகல் நேரத்தில் பார்த்தா தான் படியாக விளங்கும் நான் உங்களை சுற்றி காட்டுறேன் இந்த பகல் நேரத்தில் வந்து சில டைம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் காட்டுறேன் நுழைவாயில் 2 ஓட்டிக்காங்க அதில் வரும் இது மலை சரியா மலை கூர் முனையில் வந்து இது விகாரம் அமைக்கப்பட்டிருக்குது மேலே சரியான மாதிரி குளிராக இருக்குது கீழே தங்கக்கூடிய மாதிரி இந்த இடம் அடிச்சிருக்காங்க கீழே வந்து எல்லாருமே வந்து தங்குறதுக்கான உடுப்புகள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி இந்த இடத்த வந்து வளர்ச்சி ஃபுல்லாக வந்து ரூம் இருக்குது
செம்ம குளிராக இருக்குது, கிடைக்க முடியாது ஃபுல்லாக வந்து வளர்ச்சி பக்தர்கள் உள்ளுக்குள்ள அந்த மூலஸ்தானத்துக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது. போகும்போது உள்ளுக்குள்ள என்ன நிற்கிறத நாங்கள் சொல்கிறோம். போட்டு வந்த ஜக்கெட் எல்லாம் வந்து ஃபுல்லாக நினைஞ்சிட்டு மழையில் அதை போட்டிருந்தா இன்னும் குளிராது. இப்போ நினைச்சு நான் இன்னும் 2 டிஷர்ட் அடிச்சுட்டு வருவோமாண்டு எல்லாம் மாயா போயிட்டு ஃபஸ்ட் டைம் அனுபவம் தானே. அங்கே வந்து அந்த செங்கலவர்கள் வந்து அந்த பூஜைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிய அந்த பூஜை பொருட்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. என் வாழ்க்கையிலே 26 வருஷங்கள்ல இப்படி ஒரு குளிரம்னு நான் பார்த்தல. வேற லெவலில் இருக்கார். ஒரு மூளை முடுக்குக்குள்ள வந்து தஞ்சம் மூந்திரிக்கும் நான் இன்னொரு ஆள் இருக்காரு. யாரு எப்படி இருக்கமெண்டு இதே நம்ம ஒரு பாயில் இருக்கும். கை எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிது, செம்ம குளிர் அடிக்குது. கை கால் எல்லாம் வந்து அப்படி விரைச்சி போயிட்டு மேலே வந்து வாட்டாவை கலட்டி தான் ஏறி அப்படி போகணும். காலெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது, அவ்வளோ குளிர் அடிக்குது. சிவனொளி பாதமலை மேலே இதுக்கு மேலே வந்து நான் 2 கேப் போட்டிக்கிறேன். அந்த ஏற்கனவே போட்ட அந்த ரெட் கலர் கேப் அதையும் வந்து தாண்டி குளிர் மண்டைக்குள்ளாயெல்லாம் ஏறுது, காதுக்குள்ளாயெல்லாம் அப்படி இருக்கு. அப்பா உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். கதைக்கிற நிலைமையில் இல்லை. கதைச்சா வாய்க்குள்ளால சூடு தான் போகுது. சூடு போக போக இன்னும் குளிருது. மேலே வேறு லெவல் அனுபவம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:50. நாங்கள் ஒரு 1:20 போல் வந்துட்டோம். 10 மணிக்கு ஆரம்பித்த பயணம் 11, 12, 3 மணித்தியால் நட. ஆனால் கொஞ்சம் வெளியே நடந்து வந்தீங்களா அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு பண்ணாங்க. திரும்ப பார்ப்போம். சன்ரைஸை பார்த்துட்டு 6 மணிக்கு சட்டை 2 நடையை கட்டுனா அப்படியே ஒரு 8 மணிக்குள்ளே இறங்கிடலாம். கீழே இறங்கிது போய் ஹோட்டலில் ரூமில் வந்து நல்ல நித்திரை உள்ளணும், ஃபுல்லாக வந்து படுக்கணும். அப்படி இருக்குது நிலைமை. ஏலா வேறு ஒரு டோக் கொண்டு அவருக்கு ஒரு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுக்கி. ஆனால் நாங்கள் வரக்குள்ள மிக்சர் பாக்கெட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி வந்து நல்ல காலம் எடுங்க சாப்பிடுவோம். எடுத்து கொஞ்சம் காட்டுங்களும் அண்ணா கூப்பிட்டு அதில் இடிக்கலாம். அண்ணா ஒரு இடத்த கொடுத்து போட்டும் வழியில் எடுக்கணும். நம்ம வாங்கியிருந்த கொஞ்சம் பொருட்களை காட்டுவோம். என்னென்ன வாங்கியிருந்தது மிக்சர் உண்டு. எங்களுக்கு பெருசாக இருந்தது இல்லை, அனுபவம் இல்லை. வந்தார் கடலைகளில் போட்டு சும்மா அப்படியே பண்ணா இருக்கலான்னு விட்டு ஒரு சும்மா கடலை மிக்சரை சாப்பிட்லான்னு விட்டு ஒரு சேஃப்டிக்கு வாங்கி போட்டது. இப்போ எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு பார்த்தீங்களா? சத்தியமா. ஆனால் இந்த சிவனொளி பாதமலைக்கு நடந்து வர்றது வந்து அந்த அனுபவம் நீங்களும் கண்டிப்பாக வந்து பெறணும். என்ன கட்டாயம் பெறணும். வராமலும் இருக்கக்கூடாது, வந்து கொண்டு திரும்ப மரணம் என்ற நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இனி சிவனொளி பாதமலைக்கு யாரும் கூப்பிட்டாலும் கடைசி வந்து வர மாட்டேன் கூப்பிட்றாங்க. நாங்கள் வர ஐடியாவில் அப்படி ஒரு காலத்தில் வரணும் மட்டும் தோணுங்க. பாப்போம். அதோட ஒவ்வொரு அந்த பிரதேசங்கள்லேருந்து வர வாரவங்களுக்கு ஒவ்வொரு வழி இருக்குது. இப்போ
சிவனொளி மாதமலைக்கு வாரத்துக்கு வந்து ஒரு வழி என்று மட்டும் இல்லை 2-3 வழி இருக்கேன்னு 3-4 வழி இருக்கு. இதில் ஹட்டன்லேருந்து வாராக்களுக்கு ஒரு வழி, ரத்தினபுரியிலேருந்து வாராக்களுக்கு ஒரு வழி, அப்படி ஒரு வழி இருக்குது. அப்படி இருக்குது வித்தியாசமாக. பாப்போம், நாங்கள் கொஞ்சம் பகலானதுக்கு பிறகு தான் அந்த விஷயத்தை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன. சரி ஓகே, நாங்கள் கதைக்கு எனக்குமே முடியல, கொஞ்சம் லேட்டாக பேசுகிறோம். என்ன வேணாம் வீடியோ எடுக்கிறா அண்ணாட நிலைமை நினைக்கிறேன். நான் மரியாதை கிடக்கு, அதை விட எங்கட மரியாதை கிடக்கு. அண்ணா வந்து எனக்கு ஒரு உருண்டை ஒன்றுத்தியா சாப்பிடட்டா வேண்டு. அதோட அண்ணா வந்து நாளைக்கு 8 மணிக்கு பஸ் ஏறணுமா. பஸ் ஏறும்போது அம்புலான்ஸ் ஏறி அண்ணா வேலை ஏலா நடுக்கிறாரப்பா. ஐயெல்லாம் கிடந்து வை காட்டுவாரு, அதில் கலைக்கிறது. அண்ணதிக்கிற போச்ச பாருங்க, சரி நடக்குது. அங்க இருந்த பாயல் தாள் காலுக்கு மேல போட்டு வச்சு தெரியாது. அப்படி நடக்குதுடாப்பா, உண்மையா வேற லெவல். மேல இந்த புலம்பெயர்ந்த உறவுகள்லாம் அவ்வளவு பனியில கஷ்டப்படுறாங்கன்னு. ஆனா இது வந்து திடீரென்று வந்ததானே. இப்போ குளிர்ல கொஞ்சம் பழக்கப்பட்டு இருந்தால் அது காட்டாது. நகைப்பட்டனா இது தெரியுது இல்லை நமக்கு ஆற்றல் அந்த அளவுக்கு விரைச்சி போயிடுச்சு. இதை கொய்யாவளம் கிடந்தவனே கொய்யாவளம் ஓராஞ்சி வளம் பழக்கடம் கொண்டு போடுற பிளான் பண்ணலாம் கிடக்கான். கொஞ்சம் தெரியும் சாப்பிட்டு இருந்தாலும் குளிர்ட்டா வெடிக்கட்டுமே. சாப்பிட்டு அப்புறம் குளிர் உறங்கி வந்து அதான் அப்படிதான். இப்போ வந்து டைம் வந்து 5:45 ஆகுது. 6 மணிக்கு வந்து சன்ரைஸ் வந்து பார்க்கலாம். சூரியனை பார்க்குறது நாங்கள் தெரியுமான்னு தெரியும். அப்படி அப்படி இருக்குது. கதைக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் இந்த குரல் தடுமாற்றம். சும்மா இருந்தோமா இந்த வைப்ரேட் பண்ணுற மாதிரி தூக்கி கட்டிக்கிட்டோம் எல்லாம். அதோட 6 மணிக்கு வந்து இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகும். பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுனா உள்ளே வந்து போக விட மாட்டாங்க, வெளியில் நின்று தான் பார்க்கணும். பூஜை முடிய திறந்து விடுவாங்க, இதுக்கு போகணும். 6 மணிக்கு இப்போ அந்த கிழக்கு வானம் வந்து வெளிக்க ஆரம்பிச்சுது. அதை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். எப்படி சொல்கிறேன், இதெல்லாம் சின்ன ரோடு இருந்து எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. பனி அடிக்குது, சின்ன அடியில் அவ்வளோ குளிர் அடிக்குது. நிறைய பேர் தெரியும் சிவனொளி மாதமலை என்றாலே எப்படி இருக்குமெண்டு, அந்த அளவு இருக்குது. இப்போ குண்டுவலிப்பில் கொஞ்சம் நேரம் வந்துருந்து கையை பிடிச்சி பிடிக்கிறேன், திரும்ப போகிறேன், வைக்கிறேன், எப்படியா போகுது. பனி அடிக்கிறது தெரியுதா வடிவா, எப்படி அடிக்கணும் அதில் அந்த வெளிச்சத்துக்கு பனி வெளியில் அடிக்கிறது எப்படி தெரியுது பாருங்க. அந்த தெரியுது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னே. அவ்வளவு வேகமாகவும் அடிக்குது காற்று, அவ்வளவு வேகமாக அடிக்குது. காற்றுல குளிர் ஒரு பக்கம், பனியில குளிர் ஒரு பக்கம், மலைக்குள்ள மேஞ்சு வந்த அந்த ஜீன்ஸ் வந்து இன்னும் காயில்லை, அது ஒரு பக்கம். மாட்லி சிவருமான கரோரா குளிருக்கு இன்னும் கதைக்கிட்டோம் செய்யலா. ஆறாம் வச்சிருக்காரு நாங்கள் கடன் நிற்கிறாரு. அவரு கடன் நிற்கிற அவரு பொடிய மெச்சினல் இங்கே வந்த பிரசாதங்கள் அந்த பழங்களாக எடுத்து சொல்லி சாப்பிட முடியாது. நல்ல நிற்கிற இப்போ நாங்கள் ஓடிப்பட்டு ஓடிக்கிறதே நாங்கள் போகிறாங்க. கொஞ்சம் வாஷ்ரூம் போய் துறையாண்டு எழுப்பின உடனே வாஷ்ரூம் போகிற ஐடியாவில் இருக்குது. அப்புறம் நின்று வராது தெரியவரா அவர் போகுது. அவர் தான் பார்த்து கொண்டீங்க. அவர் வந்த உடனே இப்போ கிழக்கு வானத்தை பார்க்கறது போயிடும். இன்னைக்கு அந்த வியூ உங்களுக்கும் அப்படியே தெரியப்படுத்துகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வேண்டியதா நிறைய பேர் வந்து நின்று கொண்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இந்த பக்கம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு தரும். அப்படியே வாங்க.
அப்படி பாருங்க, வெள்ளையர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நாட்டவர்கள் மூவின மக்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த ஆவலோட பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ வந்து டைம் சரியாக வந்து 5:51, 6 மணிக்கு சரியாக சூரியன் வந்து உதயமாகும். பார்ப்போம். அந்த ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டை பார்க்குறதுக்காக வேண்டியா நாங்களும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ மேலே ஏறி திரும்ப வந்து நாங்கள் இப்போ சன்ரைஸை வந்து அப்படி ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ண போகிறோம். அதோட இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் மாதம் 25ஆம் தேதி. இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ். இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து எப்போ போடுறோம் தெரியல, ஒரு 2 நாட்கள் வந்து பிந்தலாம். அப்படி பிந்தினாலும் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்குமே வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இவங்க பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் தொப்பியோட எல்லாம் வந்து இருந்து கொண்டிருக்காங்க வெள்ளையர்கள். அப்போ அது ஒரு எங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். சிவனொளி பாதமலைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் தினத்தண்டு வந்திருக்கின்றோம். மேலே 2 வாக்கோடையாக தெரியுது அந்த சிவப்பு அந்த ஒளி வந்து அடித்து வாருது. அப்படி பார்ப்போம். பாருங்க, எல்லாருமே வந்து கேமரா அந்த இதோட வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க பார்க்குறதுக்காக வேண்டி. ஓகே, சன்ரைஸை பார்த்துருப்பீங்க. வந்த வகையில் சிவனொளி பாதமலையில் மேலே இருக்கக்கூடிய அந்த இடங்களை சுற்றி நோம்பலாக பார்த்துட்டு நாம் வந்து கீழே இறங்கிட்டு போகலாம். அப்படியே பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரத்தினபுரிக்கு போகக்கூடியவங்க இந்த பக்கம் இறங்கலாம், ஹட்டனுக்கு போகக்கூடியவங்க அந்த பக்கம். அதே மாதிரி ஒவ்வொரு திசையில் வந்து ஒவ்வொருவங்க இறங்கலாம். அப்படி உள்ளால் அப்படியே போயிட்டு வருவோம். வழியில் வந்து சரியான மாதிரி கூலாக இருக்கும். அப்போ எல்லாருமே வந்து உள்ளே வந்து அப்படியே எப்படி சொல்கிற ஒரு குகை மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொள்வாங்க. அந்த பக்கமாக பௌத்தர்கள் வழிபட்டு கொண்டிருக்காங்க அவர்களுடைய தெய்வத்தை. இந்த பக்கம் அப்படியே ஏறணமாக இருந்தால் மேலே நம்ம ஏறலாம். மேலே ஏறி ஃபுல்லாக வந்து காட்ட முடியாது, வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மேலே ஒன்றுமே இல்லை. மேலே ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒருத்தர் சில மாதிரி ஒரு கட்டி அந்த கால் பாதத்தை வந்து மறைச்சிருக்காங்க. அப்படியே போகலாம். இதான் வந்து இந்த வியூ. அதோட இந்த பக்கமாக ஆண்கள் பெண்களுக்கான மலசல கூடங்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்டும் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிற, இப்போ இந்த 12ஆம் மாதம் வந்து சரியான மாதிரி மழை நேரம், பனி காலம். அப்போ அதனால் வந்து இந்த வளைச்சிருக்கக்கூடிய அந்த வியூ வந்து சரியாக மாதிரி விளங்கு இல்லை. இல்லைன்னு சொன்னால் இந்த மலை உச்சியில் நின்று இப்போ வளைச்சி பார்க்கக்கூடிய அந்த வியூ வந்து பார்த்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆகிட்டுது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பாக. நகமும் அந்த ஒரு குகை மாதிரி கட்டி இருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஹட்டன் வீதி, ஹட்டனுக்கு செல்லக்கூடியவர்களுக்கான வீதி தான் வந்து இது. இப்போ அதிகமாக வந்து நம்மளுடைய தமிழர்கள் வாழ்வது இந்த ஹட்டன் வீதியை பயன்படுத்தி தான். மேலே வந்து பூஜை நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து சிவனொளி பாதமலையில் உச்சியில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பார்க்கல உங்களுக்கு விளங்கும். இந்த அனைவருமே வந்து அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த பக்கமாக பெருமானுக்குரிய இந்த பூஜைகளும் வந்து
இடம்பெற தயாராக இருக்கின்றது. சரி 6 மணிக்கு வந்து பூஜை ஆரம்பிக்கும். மேலே வந்து போக முடியாது, அந்த பக்கம் அந்த வானம் வந்து வெளிச்சு கொண்டிருக்குது பாருங்க. இந்த இடத்த வந்து நான் அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த சூரியன் உதித்து வாரத்தை உங்களுக்கு வடிவாக வந்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். செம குளிராக இருக்குது, நடுக்குது, காற்று அடிக்குது. காற்று குளிர் ஒரு பக்கம், பனியினுடைய குளிர் ஒரு பக்கம். வேற பாருங்க, அந்த கிழக்கு வானம் வந்து இன்னும் வலிச்சு கொண்டே இருக்குது. நான் அப்படி ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன். அதை வடிவாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி எப்படி சொல்கிறேன், ரியலாக வந்து நீங்கள் இந்த இடத்துல நின்று உணரக்கூடிய மாதிரி அந்த வீடியோ வந்து நான் பதிவிடுவேன். இப்போ தான் வந்து கிழக்கு வானம் வந்து சிவத்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு நோம்பில் விளங்கும் நினைக்கிறேன். 5 மணிக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சூரியன் உதயம் ஆயிரும். சரி பாயில் கதையும் மாதிரி இல்லை புரியுது. இந்த இடத்துல வந்து நின்று நம்ம சன்செட் பார்க்க வந்த மாதிரி இருந்தால் 5 மணிக்கு எல்லாமே வந்து சூரியன் உதயமாகிடும். ஆனால் இன்னுமே வந்து சரியாக வந்து சூரியன் வரல. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த இப்போ வந்து மழைக்காலம் அப்படின்றதால அந்த மேக கூட்டங்கள் வந்து அப்படியே மறைச்சிட்டு இருக்குது. அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த அனுபவம் அதிகாலையில் பனிமூட்டம், குளிர் காற்று, அம்மா சொல்ல முடியலை வார்த்தைகளால். நைஸ், சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்கு வியூ. வாவ். ஓகே, நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம். சொன்னால் அந்த கிளைமேட் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால சன்ரைஸை வந்து சரியான முறையில் பார்க்க முடியாமல் போயிட்டுது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் வருவோம். அதோட வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து இறங்க போகின்றோம். இறங்கும் போது முடிஞ்ச காட்சியில் காட்டுறோம். சரியான மாதிரி பனிமூட்டமாக இருக்குது. அப்போ அதனால் வந்து இங்கே இருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ வந்து சரியான முறையில் விளங்கு இல்லை. ஏதாவது கண்டிப்பாக தெரிஞ்ச காட்டுறேன். நான் ஃபுல்லாக வந்து புகமூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அவ்வளோ பனி, சரியான மாதிரி பனியாக இருக்குது. அப்போ ஜவாரு ஒன்றுமே தெரியுதில்லை. ஆனால் நாங்கள் இப்போ எப்படியும் ஒரு 6-8 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும் தான். பாதையை பாருங்க, இப்படி தான் குத்தொண்டு இருக்குது. சரி, உண்மையிலே நீண்ட நாள் கனவு தற்பொழுது வந்து நனவாகி இருக்கின்றது. சிவனொளி பாதம் மலைக்கு வரணும் என்று இருந்து வந்தாச்சு, அதுவே போதும். பாருங்க, அப்படியே அங்கேருந்து இறங்கி இந்த வாரம் கீழே தான் அந்த வளைச்சிருக்கக்கூடிய வியூவை காட்ட முடியலை. இந்த பாதைகளையாவது காட்டிக்கொள்கின்றேன். பாருங்க, சிவனொளி பாத மலைக்கு வரக்கூடிய அந்த வியூவில். அதோட இந்த இப்பயும் வந்து இந்த சில வேலைப்பள்ளிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நீங்கள் வார நேரங்களில் எப்படி இருக்குமென்று தெரியலை. இந்த கங்குரேட் எல்லாம் வந்து அடித்து கொண்டிருக்காங்க. கீழே வந்து கடைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரத்துக்குள்ளே அப்படியே ஒரு 300 மீட்டர் 400 மீட்டருக்குள்ளே மாறி கடைகள் இருக்குது. இந்த பக்கம் மாறணும் போலையா, அதில் போடலாமா?
இந்த பாருங்க வேலையில் வந்து இடம் பெற்று கொண்டிருக்குது. இந்த கம்பி எல்லாம் வந்து அப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னு பாருங்க. பா சரி எப்படி இந்த போய் கொண்டிருக்காங்க. இந்த இருக்கிறது வந்து பழைய வாடியா. இந்த பாருங்க துருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இது வந்து பழைய வாடி. இதெல்லாம் வந்து தூக்கி இப்போ இந்த பக்கமாக இருந்தால் இந்த படி ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சுட்டாங்க. உண்மையில சூப்பராக இருக்குது. இந்த சங்கிலியெல்லாம் போட்டு இந்த இருக்கு பாருங்க இந்த பழைய வாடி. அந்த பக்கமாக அந்த கம்பியெல்லாம் கிடக்குது. இப்போ எல்லாமே வந்து ஓகே. இப்போ நல்ல சேஃப்டி நல்ல வடிவாக வந்து போகலாம். ஆரம்பத்தில் ஒரு படியாக இருந்து இங்கே வந்து வாரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அப்போ வர கஷ்டம். இப்போ இது வந்து 2 வே, வாரவங்க ஒரு சைட்டும் போகிறவங்க ஒரு சைட்டும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். பழைய படி இருந்த அந்த இடம் நிறைய இந்த குரங்கு வந்து இந்த அக்காங்களை வெள்ளக்கார அக்காங்களை போட்டு விரட்டுது. இந்த குரங்கு இந்த ஸ்ரீலங்கன் குரங்கு விரட்டுது. அந்த அக்கா கீழே ஓடுறாங்க பயந்துட்டு போறாங்க. என்னத்தினா பறிச்சுட்டு ஓடுறது யாருங்க இந்த வியூ வந்து இப்போ நோமலா வந்து விளங்குது. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குண்டு பாருங்க. இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குன்னு பாருங்க. யாருங்க எப்படி குத்தான இறங்கி போகுதுண்டு. இப்போ வந்து பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக இந்த பிடிச்சி இறங்கி போகக்கூடிய மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. சார் வாவ். இந்த பக்கமாக மண் சரிவு எல்லாம் இடம் பெற்றிருக்குது. அந்த பக்கமாக லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்தால் போய் கொண்டிருக்குது பார்த்தீங்களா. கீழே குடியிருப்புகள் வேற லெவல். கடைகள் என்ன ஓ பார்த்தீங்களா எப்படி பள்ள வேண்டு எப்படி இருக்கு. இதால் அப்படியே போய் இறங்கி 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 இந்தா இதால் அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் இதுக்குள்ளால போய் அப்படியே போய் இந்த இதுக்குள்ள அப்படியே போய் இப்படியே போய் இந்த அப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இதெல்லாம் இல்லை. இங்கே போகணும், இங்கே போய் இப்போ சாதாரண மாதிரி இதால் போய் இப்படி போய் சூமில் இருக்க வச்சு கொள்றேன். நான் இந்த இடத்துக்கு கிட்ட போகணும். குறிப்பாக வந்து அப்படி ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட இப்போ நடக்கணும். சாரு எப்படி நினைச்சாலே வைத்தியம் முடிக்கலம்மா. சூப்பர் தரம். சிவனை காண்பதற்காகவே இந்த பயணம். வேற லெவல். அதோட முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்லணும். 2 அக்கா அவங்க வந்திருந்தாங்க. இந்த மேலே 2 ஃபோட்டோ பிடிச்சி கொண்டிருக்காங்க. நாங்கள் டைம் ஆகிட்டு வந்துட்டோம். நிக்கெட்டா பண்ணி சொன்னாங்க. ஒன்றா போக நாங்கள் வந்துட்டோம். மேலே 2 ஒன்று இருக்காங்க. அவரோட ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம். நெதர்லாந்து அடுத்தது ஒரு ஆள் வந்து போலாந்து வெள்ளையர்கள். அந்த ஃபோட்டோவை வந்து அட் பண்ணி கொள்கிற முடிஞ்ச பாருங்க. மாரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசி கொண்டு வந்தாங்க நிறைய நேரம் கூடி. அப்போ அவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வீதம் வந்து கூட இருக்குது. இப்போ நாம் வந்து நைட் வந்து நாம் ஃபுல்லாக வந்து டயர்டு கொஞ்சம் கூடிய சீக்கிரம் கீழே இறங்கிட்டு போயிடணும் போல் இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கோம்.
நம்மளோட வந்தாக்கள் அந்த பின்னுக்கு வந்து கொண்டு இருக்காங்க. இந்த இடத்துல கடை எல்லாம் இருக்குது. ரொட்டியும் பிளேண்டியும் தாங்க. ஓகே, நாங்கள் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டான் போகணும். பாருங்க, வந்தா தெரியுது, அந்த உச்சியிலேருந்து நடந்து வரோம். வந்தா தெரியுது பாருங்க. சரியான மாதிரி பனிமூட்டை மாதிரிக்கு இல்லைன்னு சொன்ன பாடியோ நல்ல வியூ கொண்டு காட்டலாம் உங்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு எல்லாம் பிழைச்சிட்டு என்ன செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் இப்போதைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. இந்த அதில் அப்படியே நடந்து வந்து ஒரு அரைவாசி தூரத்துக்கு வந்துட்டோம். வேணே இன்னும் கொஞ்சம் தூரம் கிடக்குந்தா இங்கே வெள்ளையர்கள்லாம் வந்து ரொட்டி சாப்பிட்றாங்க. ரொட்டியும் பிளேண்டியும் இப்படியான ஒரு இடத்துல இருந்து பிளேண்டி ரொட்டி சாப்பிட்றவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சொர்க்கம் என்ன. அந்த பின்வியூவை பாருங்க, அந்த மலைத்தொடர்கள், நீர்வீழ்ச்சி, அந்த பக்கம் வயல்வெளிகள்லாம் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டுது. அரைவாசிக்குள்ள வந்து பிறகு மேலே வந்து தெரியுது இல்லை. அந்த பக்கமாக எல்லாம் வந்து கொண்டு இருக்காங்க. ரொட்டி வந்துட்டு ரொட்டியும் சம்பலும், கட்ட சம்பல். இந்த கிளைமேட்டுக்கும் மேலே வேறு லெவல். இதோட வந்து ஒரு பிளேனிங் அடிச்சா அதோட வேறு லெவல். ஓகேண்ணா, ரெண்டு அண்ணா நான் ஒரு ரொட்டி சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். ஓகே ஓகே. யாருங்க வயசான ஒரு ஆளை வந்து அப்படியே தூக்கிட்டு வராங்க. வயசான ஒரு ஆளை வந்து அப்படி தூக்கிட்டு வராங்க சிவனொளி பாதமலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக வேண்டி. வயசான அம்மா பார்த்தீங்களா? எனக்கு நேர்த்தி கடங்களாக இருக்கும். அம்மா அப்படியா படுத்து கிடந்து வராது. இல்லை ஆனால் பக்தியாக போகிறாங்க. என்ன செய்யறது, கொண்டு போய் அம்மனும் இப்படி சூழ்நிலை இருந்தால். எனக்கு போகிற வழியில் பண்டிகளும் வந்து நின்று கொண்டு இருக்குது சாப்பாடு கேட்டு. இது வந்து பெரிய பண்டி, எல்லா பக்கம் சின்ன குட்டி பண்டி உண்டு. இந்த ஆள் வாய்ந்து இது எப்படி கத்தி ஓடுன்றதுங்களா? எப்படி காட்டி வண்டி பட்டும் எங்கே நல்ல புத்தி விடுறோம் இல்லைண்ணே. ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு 200-300 மீட்டர் தூரம் அவ்வளோதான் இருக்குது. இப்படி போயிட்டு வீடியோ முடிச்சு கொள்றதுதான். மேலே வேறு லெவல் அனுபவம் சூப்பராக இருந்தது. ஓகே மேம், ஒரு மாதிரியாக வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 50 மீட்டர் தூரம் தான் இருக்குது. அந்த இடத்த போனால் நம்ம வந்து வாகனத்தை எடுத்துகிட்டு அப்படி போகலாம். ஆட்டோ எடுத்துகிட்டு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நாள். கிறிஸ்மஸில் அது வந்திருந்தது சிவனொளி பாதமலைக்கு. அந்த டைமில் படிக்கக்குள்ளேருந்தே நாங்கள் புக்ஸுகள் எல்லாம் வந்து அப்பப்போ படிப்போம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து காய்ச்சிட்டு இருப்போம். சிவனொளி பாதமலைக்கு போகலாம், நல்லா இருக்கும், எல்லோரும் போகிறவங்க அப்படி இப்படி எல்லாம் வந்து நிறைய பேசி கொண்டிருப்போம், நிறைய வீடியோக்குள்ளே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நேரடியாக நாங்கள் வந்தது உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். என்னை பொறுத்தவரை எங்களோட ஊருக்குள்ளே இருந்து வந்த முதலாவது நபர் நாங்கள் 2 இருந்தாலும் இப்போ என்ன மச்சான் மந்திரிக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. இல்லை இது வரைக்கும் வரல, இதுக்கு பிறகு வரண்டா எங்களுக்கு பிறகு வரணும். எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வரல, அனுபவங்களை சொல்லி வந்தாதான். அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக வந்து சிவனொளி பாதமலைக்கு வரணும் என்று நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்களா எங்களால் முடிஞ்ச அந்த கைடை வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்படி செய்யலாம், இப்படி போகலாம். இந்த ஒரு இதோட ஏன்னா வீடியோவில் நிறைய விடயங்கள் நாங்கள் வந்து பேசல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. அதோட அண்ணா வந்து 10 ரூபா கூட்டி கொண்டு விட்டாச்சு. ஓகே, நைஸ் டு மீட் யூ, மிஸ் யூ, சேஃப் ட்ராவல்.
Okay, Anna. When going to Colombo, what do you going vehicle? Bus. Okay. இங்கே 2 பேர் போகிறீங்க. Thank you so much. Okay, it's okay. அதை எதிர்பாராமல் சந்திக்கிற உறவுகள் வந்து நிறைய நினைவுகளை தரும். அதே மாதிரி அண்ணாவோட அந்த இரவு நேர பயணம் வந்து இப்போ நினைச்சா மறக்க முடியாத மாதிரி இருக்குது நமக்கு. ஆனால் இரவு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அண்ணாவையும் வந்து கூட்டி கொண்டு அப்படி போடுறது. ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த வகையிலே நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இந்த நம்மளோட ஆட்டோ வந்து இந்த இடத்துல கிடக்குது. இந்த கடைக்கார அண்ணாவை வந்து நமக்கு அப்படியே வாகனத்தையும் வந்து பார்த்து கொண்டு வாங்க. அதோட முக்கியமான ஒரு விடயம் இரவு வந்து எப்படியும் ஒரு 2 மணி என்ன 2 கால் இருக்கும். அப்போ வாகன யோசனை பிடிச்சிது எனக்கு. ஆட்டோ அது எடுத்துகிட்டு போய்ப்பாங்களா, ஆட்டோ கிடக்குமா அப்படின்ற மாதிரி கவலை. ஏனண்டா இதுக்கு முன்னாடியும் வந்து நம்மளோட மோட்டார் சைக்கிள் வந்து ட்ரோபரியாக போனது, அதாவது கலகு போனது. அப்போ சரியான கவலை பிடிச்சிட்டு இறங்கிட்டு வருவோமாடலாம் யோசிச்சுனா தெரியும் அதுக்காக தெரிஞ்சு ஓட்டு சரி என்ன ஜோதித்திருந்து ஓட்டு அந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருவீங்க. புஷ்பா நான் கால் அடித்தேன் 2 மணி. அப்போ ஏர்டெல் கவரேஜ் இல்லை, மொபைலுக்கு இருந்தது. இன்னொரு நாள் ஃபோனை வாங்கி அடிச்சிருந்தேன். 2 ஃபோனுக்கு ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை. அப்போ அடித்து அண்ணா நான் தான் கதைக்கிறேன், இப்படி என் ஆட்டோ போட்டு வந்தேன், என் மனசு கொஞ்சம் ஓகே இல்லாமல் தோணுது, கவலமாக இருக்குது, விட்டுட்டு வந்தது இப்படி நடந்தேன்னு சொல்லி ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, ஒன்றுமே நடக்காது. நான் ஒரு சரி பிரச்சனை இல்லை, உங்களோட திருப்திக்கு நான் ஒரு தரம் பார்க்க வைக்கிறேன்ட்டு அண்ணா அங்கேருந்து உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் அடிச்சாரு. போலீஸுக்குள்ளேயே ஒரு அதிகாரிக்கு வந்து கால் அடிச்சு இந்த பக்கத்தில் வந்து இருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து பார்த்து இந்த இடத்த இன்ஃபார்ம் பண்ணி ஓகே நம்மளோட வானம் கிடக்குன்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு சந்தோஷம் வந்தது எனக்கு. அது உண்மையிலே அதுக்கு எல்லாமே வந்து நன்றி. அந்த வீடியோ தான் அதில் எடுத்தேன் நான் சொல்லி நான் அப்படி எடுத்துட்டு இது பரவாயில்ல விலங்கு அந்த மனதில் இருந்தார் அண்ணா. அவ உண்மையிலே அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். கதைக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை. அதனோட மூத்த பாருங்க சோகம் ஃபுல்லாக எங்களாலையும் வந்து முடியாது, எங்களாலையும் வந்து எல்லாம் தான் இருக்குது. டேலா எப்படி 1 மாதத்துக்கு ஃபுல்லாக நல்லா தூங்கணும், வீட்டில் சாப்பிடுது அப்படி இருக்குது. இன்னொரு வீட்டை சந்திக்கும் போது கூட விடைபெறும் நாங்கள். பாய்.